உலகக்கோப்பை காலிறுதியில் இலங்கை அணியை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் காலிறுதி ஆட்டம் ஆஸ்திரேலியாவின் சிட்னி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் தென்னாப்பிரிக்க அணி இலங்கை அணியை எதிர்கொண்டது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதையடுத்து அந்த அணியின் தொடக்க வீரர்களாக குசல் ஃபெரேரா மற்றும் தில்ஷன் களமிறங்கினர். ஆனால் 4 ரன்களுக்குள் தொடக்க வீரர்களை தென்னாப்பிரிக்க பந்து வீச்சாளர்கள் வெளியேற்றினர். பின்னர் சற்று தாக்கு பிடித்து ஆடிய திரிமன்னே 41 ரன்களில் ஆட்டமிழந்தார். இவரை அடுத்து வந்த ஜெயவர்தனே 4 ரன்களில் வெளியேறி பின்னடைவை ஏற்படுத்தினார். தொடர்ந்து பின்வரிசை வீரர்களும் வந்த வேகத்தில் பெவிலியன் திரும்பினர். இறுதியில் 37.2 ஓவர்களில் இலங்கை 133 ரன்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இலங்கை தரப்பில் சங்ககரா அதிகபட்சமாக 45 ரன்கள் சேர்த்தார். இவரை அடுத்து திரிமன்னே 41 ரன்களும் மேத்யூஸ் 19 ரன்களும் எடுத்தனர். தென்னாப்பிரிக்காவின் சார்பில் இம்ரான் தாஹித் 4 விக்கெட்டுகளையும் ஜேபி டுமினி 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். ஸ்டெயின், அபாட், மார்கல் ஆகியோர் தலா 1 விக்கெட்டை கைப்பற்றினர். இதைத் தொடர்ந்து 134 ரன்கள் என்ற எளிய இலக்குடன் தென்னாப்பிரிக்க அணி களமிறங்கியது. அணியின் ஸ்கோர் 40ஆக இருந்தபோது ஆம்லா 16 ரன்களில் வெளியேறினார். மறுமுனையில் அதிரடியில் இறங்கிய டிகாக் அரை சதம் கடந்து அசத்தினார். 18 ஓவர்கள் முடிவில் தென்னாப்பிரிக்கா 1 விக்கெட்டை மட்டும் விட்டுக் கொடுத்து இலக்கை எட்டியது. இதன் மூலம் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா அரையிறுதிக்கு முன்னேறியது.